பேட் கேர்ள் அப்படின்ற இந்த ஒரு டீசர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வெற்றிமாறன், விஜய் சேதுபதி இவங்க எல்லாரையும் போட்டு பொலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க. லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். பொழக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு டீசர்ல அப்படி என்னடா இருக்கு 3 நாளா இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவரால் சோஷியல் மீடியாவில் பயங்கரமான கான்ட்ரவர்சியான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தாக்கி தான் பேசிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, சில பேர் எதனால சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது பெண்களோட ஃப்ரீடம் தானே, பெண் உரிமை தானே இதெல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரைலர்ல என்ன இந்த டீசர்ல வந்து என்ன காமிக்க நினைச்சிருக்காங்கன்னா இது ரைட்ஸ், இது ஃப்ரீடம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா என்னன்னா இது அதுல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவேன். நம்ம கூட இனிஷியலாக இப்போ நான் எப்படி நினச்சேன்னா இந்த அருவி படம் டீசர்லாம் வந்ததுல, ஸோ அந்த சமயத்தில் வந்து அருவி படத்தை எல்லாரும் பார்க்கும்போது அந்த டீசரை பார்க்கும்போது என்ன நினச்சிங்கன்னா அதில் ஒரு மாதிரி வேர்ட்ஸ்லாம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு, இதை தான் தப்பான படமாக போய் மாறிடுமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்ச சமயம். ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது அப்படியே மாற்றி வச்சுது. ஸோ அந்த மாதிரி இந்த டீசர் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சுத்தமாக இல்லை அப்படின்றது கிளியராக தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் இருக்காங்களே, அந்த டேரக்டர் என்ன சொன்னாங்க, பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா புனிதர்கள் ஆக்காதீங்க, மனிதர்களாக இருக்க விடுங்க அப்படின்ற டயலாக் வந்து பேசும்போது மாசான பஞ்சு டயலாக் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தோணும். ஆனால் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த படம், இந்த பொண்ணு கேரக்டர் இல்லை, இந்த படத்தில் ஒரு கேரக்டர் இல்ல, அது தப்பான கேரக்டர், நல்ல கேரக்டர், கரெக்டான கேரக்டர், தப்பான கேரக்டர் அப்படின்ற மாதிரி என்னால சொல்ல முடியல, நான் அதை ஜட்ஜ் பண்ண விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. இது ஒரு கதையா மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இங்க என்ன விஷயம், அவங்க என்ன வேணா எடுத்து விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி இல்ல, ஏன்னா அவங்களே ஜட்ஜ் பண்ண மாட்டாங்களாம். இப்போ அவங்கள ஜட்ஜ் பண்ண சொல்லி இது கரெக்டான கேரக்டர், இந்த பொண்ணு பண்றது சரியா தப்பா அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே பண்ண மாட்டேன்றாங்க. நான் அதை ஜட்ஜ் பண்ண விரும்பலங்க, அது ஒரு கதையா மட்டும் எல்லாரும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க அப்படி பார்க்க முடியாதுங்க. ஏன்னா சினிமா வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு படத்தை பார்க்கறதோட இங்க வந்து முடியாது. ஏன்னா இங்க சொல்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம். அதாவது இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும், அங்க ஸ்கூல் லைஃப்ல இப்படிப்பட்ட விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னும் போது அங்கெல்லாம் ஆல்ரெடி இது ஓகே அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு, நார்மலைஸ் ஆகல. ஆனா ஓகே, அதாவது இப்ப எப்படி சொல்றது, பையன் பண்ணாலும் இது வந்து பாத்தீங்கன்னா தப்பு தான், ஆனா பெரிய தப்பு இல்லை, அதே மாதிரி பொண்ணு பண்ணாலும் தப்பு தான், ஆனா பெரிய தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஆனா இங்க அப்படி இல்லைங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பசங்க பண்ணாலுமே தப்பு தான், பசங்க தம் அடிச்சாலும் தப்பு தான், பசங்க சரக்கு அடிச்சாலும் தப்பு தான், பசங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பேரோட இல்ல ஸ்கூல் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது, அதுக்கு அடுத்த லெவலுக்கு வந்து போறது, இதெல்லாம் ஸ்கூல் டைம்ல பண்ணாலும் தப்பு தான், கூப்பிட்டு வச்சு கும்முன்னு கும்முவாங்க. அந்த சிச்சுவேஷன் தான் இங்க இருக்கு. இங்க என்ன சொல்றாங்க, பசங்களா அதை பண்றாங்கல்ல, சோ அப்ப பொண்ணு பண்ணாது என்ன தப்பு இருக்கு, நான் என்ன ஃப்ரீயா இருக்க விடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல இந்த டீசர்ல வந்து சொல்றாங்க பாருங்க, என்ன இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் ஸ்டாப் பண்ண நினைச்சேன்னா நான் வந்து சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து மிரட்டுற மாதிரி காமிக்கிறாங்க. அட பாருங்களா என்னடா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி தான் மொத்த பேர் கேள்வி எழுப்பிட்டேன். இப்ப நான் சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் பேசுறது இல்லைங்க, சோஷியல் மீடியால போயிட்டு இருந்த டாக். ஓகேங்களா, இப்படிதான் மொத்த பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. நீ சொன்னது தான் செய்யணும், நீ சொன்ன மாதிரி தான் இருக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ண சூசைட் பண்ணிக்குவேன். பாரஞ்சித், வெற்றிமாறன், அதுக்கு விஜய் சேதுபதி இவங்க எல்லாம் கேட்கற கேள்வினா, உங்க வீட்டில் இருக்க பொண்ணை இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து சப்போர்ட் பண்றீங்களா? ஆக்சுவலா விஜய் சேதுபதி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொமோஷனல் ட்வீட் தான் போட்டாங்க. ஸோ அதுக்கே பாத்தீங்கன்னா இந்த அடிக்கிறாங்க. ஆக்சுவலா உங்க வீட்டில் இருக்க பொண்ணை நீங்க வந்து இந்த மாதிரி பண்றதுக்கு அலோவ் பண்ணுவீங்களா? உங்க வீட்டில் இருக்க பொண்ணு, உங்க பொண்ணு வந்து ஸ்கூல் படிக்கும் போது ஸோ அதுல வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது, அந்த சமயத்தில் பாத்தீங்கன்னா எல்லை மீறிய செயல்களில் ஈடுபடுவது, இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கறாங்க. இது நியாயமான கேள்வி தானப்பா. ஏன்னா ஒரு படத்தை எடுக்கிறீங்க, அது கரெக்ட்ன்ற மாதிரி தான் நீங்க இது பண்றீங்க. ஸோ அப்படின்னும் போது அது வந்து நீங்க பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி பாத்தீங்கன்னா மொத்த பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு எந்த பதில் இப்போ வரைக்கும் வரலன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று வெற்றிமாறன், ஸோ அவர்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல, ஏன்னா அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுவார்னு நினைக்கல. ஏன்னா ஒரு எப்படி சொல்ல, ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு படத்தை வந்து எடுத்து கொடுக்குற ஒரு டேரக்டர், ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எப்படி சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் எதனால சப்போர்ட் பண்ணாரு அதெல்லாம் நம்ம தள்ளி ஒதுக்கி வச்சிருவோம். இருந்தாலும் இப்போ ஒரு டேரக்டர் இந்த கதையை எடுத்திருக்காங்க, இந்த கதையை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் அது கதையை தாண்டி ஏன் இம்பாக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினி இருக்கார்ல, அவர் வந்து தம் அடிச்சு இனிஷியலா பாத்தீங்கன்னா பயங்கரமா சம ஸ்டைல தம் அடிப்பாரு. ஸோ இந்த தம் அடிக்கிறது எத்தனை பேரை இன்ஸ்பயர் பண்ணிருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணிருக்கும். அதே மாதிரி சரக்கு அடிக்கிற விஷயம், ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு மூலையில உட்காந்து சரக்கு அடிக்கணும், இல்ல ஒரு பார்ல உட்காந்து சரக்கு அடிக்கணும், அதுக்கு ஒரு சாங்கை போட்டு பயங்கரமா அது ஒரு மாதிரி மாசான ஒரு விஷயமா, ஒரு பெட்டரான ஒரு விஷயமா அது வந்து இது மீடியால வந்து பாத்தீங்கன்னா மீடியான்ற பாருங்க, சினிமால வந்து காமிச்சு அது உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சொசைட்டில வந்து இன்வால்வ் ஆரம்பிச்சிரும். எக்ஸாம்பிள் ஒரு படம் மாரி படம் இருக்குல்ல, அந்த மாரி படத்தை வந்து ஒரு தியேட்டர்ல போய் பார்க்க போனோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளாக் வந்து ஃபைட் சீன் வரும். அந்த இடத்துல வந்து தனுஷ் வந்து பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா தம் அடிச்சுக்கிட்டே தான் அந்த சிகரெட் வச்சு தான் ஃபைட்டே இருக்கும். ஸோ அந்த இதுல முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்வல்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்த பேரும் அவரு தனுஷ் எப்படி தம் அடிச்சாரோ அதே மாதிரி தம் அடிக்கிறானுங்க, கொஞ்சம் கூட மாறாம. நான் மாறிடா அப்படியே அந்த பிஜிஎம் வந்து அவனுக்கு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அதே ஸ்டைல வந்து தம் அடிக்கணும் அப்படின்ற ஒரு இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. ஸோ இங்க ஃபில்ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்டை சொசைட்டில கிரியேட் பண்ண தான் செய்யும். அதே மாதிரி இந்த மாதிரி டீசரை பார்க்கும்போது இது வந்து பாத்தீங்கன்னா என்ன, இப்போ அந்த அருவி மாதிரி அருவி கூட இதை கம்பேர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா டேரக்டரே சொல்லிட்டாங்க இது ஒரு கதையா மட்டும் பாருங்க. அப்போ ஆக்சுவலாக அவங்க டீசர்ல சொல்ல வரதான் பாத்தீங்கன்னா ஓவரால் ஸ்டோரியாவே தெரியுது. அதாவது ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க, கேட்டா ஃப்ரீடம்னு இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா தப்புன்னு சொன்னா பேரண்ட்ஸ் எதிர்ப்பாங்க. கடைசியில் பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வந்து எல்லாம் ஒரு
ரூம் எடுத்து தங்கி வேலை செய்கிற மாதிரி தான் அந்த டீசரை பார்க்கும்போது இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு எப்படி எப்படிலாம் வாழணும்னு தோணுதோ அப்படி எப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது சரின்றாங்களா தப்புன்றாங்களா அப்படின்றத இப்போ வரைக்கும் அதாவது படத்தோட கிளைமேக்ஸில் என்ன வச்சு முடிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் மேட்டர் என்னன்னா அதை ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த டேரக்டரே சொல்லும் போது ஆப்வியஸாக தெரியுது அப்போ இது முடிவில்லாத கதை, இது இப்படி ஒன்று நடக்குது, இந்த பொண்ணோட லைஃப்பில் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து தப்பு சரின்றதை அவங்க சொல்ல போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பார்க்குற எல்லாரும் சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மொத்த பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இல்லைம்மா நீ பண்ணது தப்புமா, இப்படிலாம் ஒரு கதை எடுக்கக்கூடாதுமா, நீ என்னமா இந்த சொசைட்டி கொடுக்க விரும்புற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் விஜய் சேதுபதிலாம் எல்லாரும் கேட்குது, உங்கள் வீட்டில் இருக்க பொண்ணு இந்த மாதிரிலாம் ஸ்கூல் லைஃப்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் பண்ணுறதுக்குலாம் அலோவ் பண்ணுவீங்களா? இங்கே பெண்ணுரிமைன்றதை கொண்டு வந்து செக்ஸில் வைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இது வேற அது வேற. ஆக்சுவலாக நீங்கள் ரைட்ஸ் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில நல்ல விஷயம். எத்தனையோ பேர் அது பேசி தான் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்த ஒரு சொசைட்டி வந்து கொஞ்சம் எவால்வ் இப்படி கொண்டு வந்து நிறுத்துறது காரணம் அவங்க பேசுகிற ரைட்ஸ் தான். ஆனால் அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து கொண்டு வந்து இதுவும் ரைட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறது இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பசங்க பண்ணுறதே தப்புன்ற மாதிரி தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பசங்க பண்ணுறது சரின்னு சொல்ல வரல. நேர்கொண்ட பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் ஒரு டைலாக் வரும், எத்தனை பேர் நோட் பண்ணி அந்த கிளிப்பிங் சொன்னா போடுறேன். ஸோ அதில் பாருங்க அஜித் வந்து கிளியரா என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பொண்ணுங்க வந்து பசங்க வந்து சரக்கு அடிச்சா தம் அடிச்சா எப்படி தப்போ அதே விஷயம் பொண்ணுங்க பண்ணாலும் தப்பு தான். இங்க ஆனா பொண்ணான்லாம் இல்லை, தப்புனா 2 பேருக்கும் தப்பு தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாரு. அதுதான் இங்க குடிக்கிறது தப்புனா பொண்ணு குடிச்சாலும் தப்பு தான், ஆண் குடிச்சாலும் தப்பு தான். ஒழுக்கத்துக்கான அளவுகோல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக தான் இருக்கணும். பையன் பண்ணாலும் எப்படி தப்போ அதே தான் பார்த்தீங்கன்னா பொண்ணு பண்ணாலும் தப்பு ப்ளஸ் தப்பு ஈக்குவல் சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பண்ணுறாங்களா நாங்களும் பண்ணுறோம், அதுதான் பார்த்தீங்கன்னா சரி அப்படின்ற மாதிரி தான் இந்த டீசரை பார்க்கும்போது இருக்குது. ஆனால் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தப்பு ப்ளஸ் தப்பு ஈக்குவல் தப்பு தான்டா, என்னடா அவங்க ஃபார்முலா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் போட்டு பொலன்னு பொழுதுட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இதில் ஒப்பீனியன் ஒரு அமெரிக்கன் லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம வாழணும்னு நினச்சா அங்கே தான் போய் வாழணும், இங்கே வாழ முடியாது. நம்ம ஒன்றும் அவ்வளோ இதுவாக போல, அதாவது சொசைட்டியாக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் வரல. அது நல்லதா கெட்டதான்ற அந்த மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது அப்படின்றத தாண்டிடுவோம். இப்போ வந்து இன்னும் அந்த சுச்சுவேஷன் இங்கே வந்துருச்சா நம்ம சொசைட்டியில் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை, இன்னும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து நம்ம போகல. அது வந்து போதும் பார்த்தீங்கன்னா தனிப்பட்டு இருப்போம். அப்படி உங்களுக்கு அப்படி இருக்கணும்னு தோணுச்சுன்னா அங்கே போய் இருந்துக்கோங்க. இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து நம்ம சொசைட்டியில் வந்து ரொம்பவே தப்பான விஷயம். இது இப்படி இருக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தப்புன்ற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மொத்த பேர் இது வந்து தப்பு, இது வந்து நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறீங்க சொசைட்டிக்கு. ஏன்னா இப்போ ஃபாரினில் பண்ணுறது எல்லாமே சரின்றது இல்லை, இப்போ அப்ராடில் இருக்கிறது எல்லாமே அந்த பேட்டர்ன் எல்லாமே சரின்றது இல்லை. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போ 2 பேர் லிவின்ல இருந்துட்டு 3வது மேரேஜ் பண்ணும்போது அது பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன, 2 பேரோட இப்படி இருந்துட்டு இதை சொல்லிட்டு 3வது ஒரு கல்யாணம் உங்களால் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி மொத்த பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலில் ஒரு டிபேட்டாக போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு டீசர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. எல்லாருக்குள்ளே ஒரு கேள்வி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ராடில் இந்த மாதிரி அமெரிக்காவில் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அதாவது ஹாலிவுட் மூவிஸில் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் இந்த மாதிரி ஏகப்பட்ட சீரிஸ் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படின்னும் போது நான் ஒரு படத்தை எடுத்து அவங்க ஒரு படத்தை எடுத்தால் என்ன தப்பு? ஸோ அதெல்லாம் இப்போ இது வந்து புது கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது கதையில் இந்த பேட் கேர்ள் அப்படின்ற இந்த கதை இந்த டீச்சரை பார்க்கும்போது தெரியுது அருக பழசு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் மூவிஸ்லேயும் சரி அதே மாதிரி வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ்லையும் சரி எப்பயோ எடுத்த அதே பேட்டர்னை தான் இப்போ எடுக்கிறாங்க. முக்கால்வாசி சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கரை. ஸ்கூல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள இருக்க லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சீரிஸாகவே ஏகப்பட்ட சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஸோ அந்த கதையை தான் எடுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறாங்க. ஆனால் ஏன்னா நம்ம ஊரில் இது கான்ட்ரவர்சியாக மாறுதுன்னா அங்கே ஒரு நார்மலான விஷயம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மலான ஒரு விஷயத்தை வந்து இவங்க காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓவரால் இந்த டீசர் அப்புறம் வெளியே இவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் ஒன்று போயிட்டு இருக்குல்ல, இந்த மாறுதல்கள் நோக்கி இவங்க வந்து போகணும், அதாவது இப்போ வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து சரி அப்படின்ற மாதிரி தான் இந்த டீசரில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிச் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் சினிமான்றது பயங்கரமான இம்பாக்ட் கொடுக்க வேண்டிய விஷயம். நான் அதான் சொல்கிறேன், தம் அடிக்கிறதாகட்டும் சரக்கு அடிக்கிறதாகட்டும் எப்படி வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரிசோர்ஸஸ், அதாவது எப்படி தான் இப்போ தெருவுக்கு ஒரு ஒயின் ஷாப் வச்சு குடிங்கன்னு எப்படி தான் கவர்மெண்ட் சொன்னாலுமே இன்னொரு சைடில் வந்து குடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான விஷயம் அப்படின்ற மாதிரி அந்த பங்களிப்பில் இவங்களுக்கும் ஒரு இருக்குது. சினிமாலேயும் ஒரு பங்களிப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அது குளோரிஃபை பண்ணி காமிச்சிருக்காங்களே, சரக்கு அடிக்கிறது குளோரிஃபை பண்ணி காமிச்சிருக்காங்க, அதே மாதிரி தம் அடிக்கிறது குளோரிஃபை பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னும் போது ஸோ அதை பார்த்து எத்தனை பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருப்பாங்க அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால சினிமாவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் தப்பு அப்படின்னும் போது மொத்த பேர் எதிர்க்கிறாங்க. இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதிர்க்கிறது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இதுவும் ஒரு உமன்ஸ் ரைட்ஸ் தான்ப்பா, இதெல்லாம் பேசணும்ப்பா அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.